I would say our beloved Commissioner of Income Tax Exemptions, Mr. Premanand, our beloved Chairman, energetic, enthusiastic, dynamic, but for him, I will not be before this time. Chairman, to you, to every member of your team, they've all been connecting with me in the last 1 month. And a big, unique feature of Madurai branch, when I have a chairman before me, current chairman, I've always seen all the past chairpersons. I see the 26 years back, CA Daniel Selvaraj, 2000, am I right? 2000. I remember the names from 2000. To Madam Manimagala is here. Madam, உங்களுக்கு ஸ்பெஷலா சொல்றேன். Every single chairman, chairperson of the last nearly 20 years, I'm proud to say I have always related, you have always related. I've been to many branches in South India. The only branch who have all the chairpersons from the past is Madurai branch. And today I can see so many of you. And Madurai தமிழ் சங்கம் வளர்த்தது, மூணாவது தமிழ் சங்கம் தானே மதுரை வளர்த்தது, அப்படித்தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் 2 சங்கம் வளர்த்தது சப்மர்ஜ் ஆயிட்டு, ஆனா மதுரை மூணாவது தமிழ் சங்கம் நடத்தினது சப்மர்ஜ் ஆகிறதுக்கு பதிலாக எமர்ஜ் ஆயிட்டே இருக்கு. அதுவும் when it comes to NPO topic, I can see the interest. நான் என்னை பத்தி இன்ட்ரடியூஸ் பண்றப்ப சொன்னேன், ஒரே லைன்ல முடிச்சிருங்க. ஏன்னா இன்ட்ரடியூஸ் பண்ண அது இன்சல்ட் எனக்கு. பிகாஸ் ஐ பீன் கம்மிங் ஹியர், ஐ சி இங்கிருந்து எடுத்தா பாருங்க, ஒவ்வொரு பேருமே சொல்லலாம், அப்படியே நான் சொல்லலாம், ஒவ்வொரு பேரு சொன்ன மாதிரியே நினைச்சுக்கோங்க தயவு செய்து. ஏன்னா அப்படி சொன்னா செஷனே முடிஞ்சிடும். ஸோ அதனால I want to sincerely thank you and very grateful to you for this wonderful part. தமிழ் சங்கத்தை மதுரை வளர்த்தது, ஆனா SIRC ICA வந்துட்டு சங்கமத்தை வளர்த்துக்கிட்டே இருக்குது. அட்லீஸ்ட் ஒரு 10 years. உங்க ரீஜனல் கான்ஃபரன்ஸ் மதுரையில் நடந்தப்ப அதுக்கு பேரு சங்கமம். 2014 அப்ப இருந்து எனக்கு ஞாபகம், இந்த NPO டாபிக் வந்தா அது ஒரு சங்கமம், இன்னொரு சங்கமம் தான். இன்னைக்கு ஆல்ரெடி கமிஷனர் சதர்ன் பிரான்சஸ் மட்டும் இல்ல, நார்தர்ன் பிரான்சஸ்ல இருந்து வந்திருக்காங்க. பேரே தெரியும் எனக்கு, அங்கிருந்து வந்திருக்கிறவங்க. ஐ திங்க் CA பழனியப்பன் எங்க இருக்கீங்களாங்க? See that he is there from the Viluppuram Pondicherry branch. He was chairman there, he was secretary there for a long time and totally passionate about all the non-profit institutions. So very, very grateful. But today I am not the main person. Today we have only one main person. தமிழ் மண் வந்து சேரிட்டியை வந்து காலகாலமா வந்து பார்த்துட்டு இருக்கு. ரிக்வேதாலிருந்து சரித்திரத்தை எடுத்தீங்கன்னா அது வந்து சேர சோழ பாண்டியரா இருக்கட்டும் அல்லது மற்ற மன்னர்களா இருக்கட்டும், அப்ப இருந்து எப்ப வேணாலும் பாத்தீங்கன்னா வந்துட்டு திருக்குறளை சேர்மன் அருமையா சொன்ன மாதிரி, திருக்குறள் எப்படி வந்துட்டு சேரிட்டி திருவள்ளுவர் சொல்லியிருக்காரோ அந்த மாதிரி தமிழ் மண்ல சேரிட்டி காலகாலமா போயிட்டு இருக்கு. ஆனா ஒண்ணு, இந்த காலத்துல இந்த ஒரு வருஷத்துல போன சேரிட்டி எனக்கு தெரிய ஒரு 45 வருஷம்னா ஹாஃப் செஞ்சுரிங்களாம் இல்லையா, ஏறக்குறைய 45 வருஷத்துல போனதே கிடையாது. ஏன்னு கேட்டா 73ல வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஆரம்பிச்சோம். ஒரு 5 வருஷம் கழிச்சு நானே ஃபைல் பண்ண ஆரம்பிச்சேன். ஆனா அந்த ஃபார்மை ஃபைல் பண்றதுக்கு 3 நிமிஷம் தான், பேரு ஊரு அவ்வளவுதான். அப்ப இருந்த 10A. அப்ப கொடுக்கிற சர்டிபிகேட் என்ன, அதுல ஸ்டாம்ப் அவ்வளவுதான். அப்ப கொடுத்த சர்டிபிகேட் ஃபார்ம் 10Aல ஒரு ஸ்டாம்ப் தான், அவ்வளவுதான். சில கமிஷனரேட்ல மட்டும் சாமி உங்களுக்கு தெரியும், ஒரு அக்னாலஜ்மெண்ட் கொடுப்பாங்க. டாக்டர் இதுல என்டர் ஆயிட்டுது அப்படின்னு சொல்லிட்டு C நம்பர் 212 அப்படின்னு போட்டுட்டு ஒரு அக்னாலஜ்மெண்ட் கொடுப்பாங்க, அவ்வளவுதான். அப்ப இருந்து வந்த அந்த ஆயிரக்கணக்கான எல்லா சேரிட்டியும் எல்லா ரிலிஜியஸ் பாடியும்
ஒரு வருஷம் கூட இல்ல, 6 மாசம் கூட இல்ல, 3 மாசத்துல மார்ச் 2026 நம்பர் எவ்வளவு கரெக்டா சொல்லுன்னு தெரியல, பட் கமிஷனர் வில் கன்ஃபார்ம். 37,000 சார், 37,500 37,500 disposal as on 31st March 2026. அந்த குவார்டருக்கு மட்டும் பாருங்க. நம்ம 37 அப்ளிகேஷன் ஃபைல் பண்றதே பெரிய விஷயம். 37 பண்ணிட்டா ஏதோ செலிப்ரேஷனுக்கே போயிடலாம் இல்லையா? ஒரு அப்ளிகேஷனை ஃபைல் பண்ணி எல்லாம் கரெக்டா அட்டாச்மெண்ட் பண்ணி பிரச்சனையே இல்லாத எரரே இல்லாத அப்ரூவ் பண்றது எவ்வளவு உங்களுக்கு எல்லாருக்கும். so many of you are handling 37,000. கொஞ்ச நாள் வரைக்கும், ஒரு 2 வாரத்துக்கு முன்னால வரைக்கும் நான் கேள்விப்பட்டு இருந்தது, ஹோல் கண்ட்ரியில தமிழ்நாடு கமிஷனரேட் வாஸ் செகண்ட் சொல்லிட்டு கேள்விப்பட்டேன். பட் தட்டதைங்க, இது கைத்தட்டதைங்க. நான் அடுத்ததை சொல்றேன். இப்ப சமீபத்தில் என்ன கேள்விப்பட்டேன்னா, few hundreds தமிழ்நாடு has become the number 1 in the whole country. That is Commissioner Premanand. That means it will be nearing 50,000 very soon. அது மட்டும் இல்ல, இது தமிழ்நாட்டுக்கு. At one point of time, I remember, not long ago, just about 9 months back or so, Commissioner Premanand was in charge for 4 commissionerates, 4 states. That is Tamil Nadu, Andhra, Telangana and Orissa. Because Hyderabad charge also was under him. So he was there in Hyderabad, he was here in Chennai, and officers from Hyderabad were there in Chennai. He was there in Hyderabad. So that is how it went on. So I used to say in the last few weeks, தமிழ் மண்ணில் சேரிட்டி நூற்றாண்டு காலமா ஆயிரக்கணக்கான வருஷத்துல போயிட்டு இருக்கு. ஆனா இந்த ஒரு வருஷத்துல சேரிட்டி ஆஃப் சேரிட்டிஸ் அப்படின்னு சொன்னா, that is Commissioner Premanand and the தமிழ்நாடு கமிஷனரேட், தமிழ்நாடு பாண்டிச்சேரி கமிஷனரேட். நான் சொல்ல வேண்டியதில்லை. ஏன்னு கேட்டா 2 கேள்வி கேட்டாங்க அவங்களுக்கு. இந்த 2 கேள்வி 3 கேள்வி கேட்டே பழக்கம். இப்ப 2 கேள்வி கேட்டுட்டாங்க. என்ன கேள்வி கேட்டாங்க? யாரெல்லாம் என்னை பார்த்திருக்கீங்க? நான் மேல இருந்தா பார்த்துட்டு இருந்தேன். நிறைய பேர் பார்த்திருக்கிறோம். கொஞ்சம் தான். கட்டாயம் சீக்கிரம் பார்த்துருவீங்க நீங்களும். கட்டாய சந்தேகமே இல்லை. ஏன்னா because he gives time. I am telling you as a witness, 11:30 மணிக்கு டைம் கொடுத்திருக்காங்க. AM இல்ல, PM. That is 23. 12:30 மணிக்கும் கூட ஒரு தடவை. நூன் இல்ல, பாஸ்ட் மிட் நைட். அப்கோர்ஸ் அவங்க அப்புறம் போறது 2:30, 3:30, 4:30. அங்க மட்டும் இல்ல, நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அங்க மட்டும் இல்ல, சென்னை ஆபீஸ் மட்டும் இல்ல, சென்னை ஆபீஸ்ல இருக்கிற எல்லா ஆபீசர்ஸையும் men and women put together he was doing. And also the other locations, Madurai for example, Tirunelveli, Coimbatore, whichever location, exemption locations, all locations started unifying in the work and the taking care of them. Amazing. It's a woman who is working there. He was taking care up to that, she gets into the car and she reaches home and safe. I was wondering how in a government office, first of all, they can work Saturday, Sunday, all holidays. Secondly, first time in my life I am seeing they are working night and day throughout. I am sure some of you will know, there was one Mr. Jodi, who was a very well-known officer in Salem, Tirupur, Ooty, etc. And then he was retiring as a assistant commissioner. And then his son took over as the assistant commissioner, IRS. That is Mr. Premanand Jodi. And by the name Jodi, for all of us, நீங்க கேட்கலவோ, நிறைய இவருக்கு அப்ரூவல் ஒண்ணு நடக்க வேண்டி இருக்குமோ, அதனாலதான் இப்படி சொல்லிட்டு இருக்காருன்னு சொல்லி, he will confirm to you, I have all the approvals were already over long back. And I also want to say, because I have knowledge, senior members here,
and even some other younger brothers and sisters, many of yours are already over. நம்ம இதையே அவங்க அப்ரூவல் கொடுக்க ஆரம்பிக்கிற பேசினா அது வேற மாதிரி எடுத்துக்குவாங்க இல்லையா? எல்லாம் அவங்க முடிச்ச பின்னால நம்ம சொல்றோம், this is a basic, என்ன சொல்றது, basic gratitude for what he has done through his team. I would like to humbly request that the smallest gesture that we can show to him and also to his officers who are present, like Karnanidhi and Ramakrishnan, representing all his officers in Tamil Nadu. That is how he was treating them. He was not sitting in a commissioner's room and getting the work done. நம்ம பார்த்திருப்பீங்க, சில பேர் உள்ள போயிட்டு நம்ம வெளியே வர திடீர்னு பார்த்தா கமிஷனரே அங்க இருக்க மாட்டார். எங்க பார்த்தா செக்ஷன்ல இருக்கு. செக்ஷன்ல தான் பரவாயில்லன்னு பார்த்தா திடீர்னு பார்த்தா தபால் இருப்பாங்க. தபால்ல ஐ ஹவ் சீன் இட், யூ நோ. So the smallest gesture before I can start this session on the non-profit, that give him a standing ovation. We just stand and then if you don't mind. Definitely that we could do. Sir is saying, I'm sure you heard already, this standing ovation is also owed to you, all of us, because with our support only he has been doing that, he says. With this gratitude, I have only expressed a tiny part of your gesture. If you are allowed, if you have, each one of you present here will say better than, but I have taken the liberty on behalf of all of us here to make this gesture. To you, sir. Thank you for the remaining approvals, and I'm sure they will all go extremely well. Sir, I go to the topic now. This is the registered non-profit organization, new income tax 2025, rules 2026. I would like to take a small privilege. 2025 Act has brought a lovely term, non-profit organization. And I had the privilege to use this term in 90. My first book was Financial Management on Non-Profit Organization. Second book on Governance was on Non-Profit Organization. FCRA was a non-profit organization, and so on and so forth. And GST for also non-profit organization. And I'm very happy to see the term, that non-profit organization, and of course with another word, registered non-profit organization. I think this is the first clarity for charity. Nowadays I'm talking about clarity for charity, because charity is so complex and lot of clarity is needed. So first clarity, the government has done a wonderful job through their, the skillful and very intelligent officers, as he said himself. All of them together have done this job, registered non-profit organization. 3 simple objectives I would like to place before you. First one, an overview. If I say we will succeed a master class, it's not practical. But an overview or a forest view or an aerial view is very much practical. Second one, it's important that we familiarize with the rules, forms of the so-called new terminology, the registered non-profit organization. We are familiar. We have been seeing the rules. We have been using the forms for decades. But what are the new rules and what are the new forms? I think it's important. Nothing great. Easily we can link, connect the old rule to the new rule, old form to the new form. Will be through, be on the highway, if not in the skyway. Third objective, the challenges of transition. That I can humbly say, not only we are facing, department side also they are facing. And that is where Commissioner is very magnanimous to keep on asking us, what next? What's your difficulty? Is there any difficulty? I remember just after several questions that he will be asking lately, he was asking in the new form, do you face any difficulty?
For example, I am hearing that in the new form, if you are asking for condonation, first I have to give you the condonation, and after that only you have to mention the DIN number of the condonation, and then only you can apply again. That is problematic. Please tell me if that is what is happening. But then he also said, you may not have any delayed one, so let me see. After some time you will get to know. So what I want to say, wants to improve further, improvise further to make it easier. Now, takeaway will be based on those objectives. First one, I am very sure we will have a reasonable familiarity. Second one, I am also quite sure with so many of you involved actually in the practical work of guiding, helping the NPOs, we will get a good idea on the second part. And third part, the compliance and the practical challenges. Last one is the most important. I would like to somehow make sure we all able to spend exclusive time, whether it is 10 minutes or 15 minutes or if possible 20 minutes with Commissioner Sir this morning, because we won't have this wonderful time, captive time with the Commissioner in the near future. So I would like to humbly say, instead of me speaking, I will try to, cut short as much as possible. And the last 10 minutes or 15 minutes, if you all agree, we can raise all the queries and questions, whatever, and best opportunity for us to clarify, including myself, joining with you. Is that okay with you? Then you have to stop me. Then you have to watch and stop me to make sure, because he said 3 days are holidays, but he has never taken holidays in the last 2, 3, 4, 5 months to my knowledge. No public holiday, no Saturday holiday, no Sunday holiday. ஒன்று மறந்து போச்சு சொல்றதுக்கு, அவங்க ஆபீசர்ஸ்க்கெல்லாம் பக்கத்திலேயே அகாமடேஷன் வாங்கி கொடுத்துட்டாரு. பக்கத்திலேயே அங்கங்க நீங்க ரொம்ப not to just to get work done, but to save their time. நைட்ல போறது தூரம், எங்க இருந்து சென்னையிலிருந்து வேளச்சேரி போறதுக்கு மதுரையே வந்துட்டு போயிடலாம் சென்னை டிராபிக்ல, இல்லையா? ஏன்னா மதுரை வர்றதுன்னா இதுல வந்துட்டு மெட்ரோல உள்ள வந்து ஏர்போர்ட் வந்து வந்துடலாம். பட் வேளச்சேரி அங்கெல்லாம் போறதுன்னா ஒன்னா மதுரை அல்லது நியூயார்க் அமெரிக்கா போயிட்டு வந்துடலாம். அந்த மாதிரி இப்ப இருக்கிற டிராபிக்ல. So questions, comments, and we can raise at that time to Commissioner Sir. I also will humbly join. You can also join. Having said this, I want to just structure this sharing with you, the presentation with you, in two ways. The first part, registration and switching over, simple. Income and commercial activities, not simple. Income is needed. Without income, there is nothing else. No application, no violation, no compliance. That is going to take a little time. You will see also, maximum number of sections are on income. You will see in a minute. The next portion, compliance, violation. And simple, sixth one is the ATG. And then merger, a new provision. 354A has been brought in the Finance Act 2026, which is most needed. If some of you remember, 12AC was there in the 1961 Act. Rules were lappo. Ipo 354A Finance Act 2026 introduce பண்ணிருக்குது. So இப்போ 2025 வந்துட்டு இனிமேல் அமெண்டே ஆகாது அப்படின்னா அது கரெக்ட். நம்ம அமெண்ட் பண்ணிக்கணும். நம்ம அப்ரோச் ஏன்னு கேட்டால் ஆல்ரெடி அமெண்ட் ஆயிட்டுது. The 354A is a new section, but most wanted section, because in Tamil Nadu itself, so many trusts are not able to function independently. They want to get merged with another bigger one, or depending upon the institution, like engineering colleges, many of them are not successful these days. So they have land, they have building, they have so many things, but they are not able to function. So they want to merge. I'm just giving an example. Then the last is the interpretation. Methodology, I'm going to try a comparative analysis, because we need a bridge from 1961 to 2025. Simple bridge that will not break. A simple bridge. Second, connect with live experience and problems instead of simply repeating the numbers. நம்பருக்கு இப்போ உங்களுக்கு சாட் ஜிபிடி போதாது, அதுவும் கூட வேணான்னு இன்கம் டேக்ஸ் போர்ட்டலே கொடுத்துட்டாங்க. இதுதான் நம்பர்னு சொல்லிட்டு, ஓல்டு நம்பர் நியூ நம்பர்னு சொல்லிட்டு in 1 minute you can see. But live experience of not only mine, also yours, so many of your experience. And the last one is how and what manner we solve the problem.
Sir has done one thing, in the last few months, and he repeated quite a few times. I'll tell you what it is. Sir, if there is any single entity deserving renewal, I don't want to miss that. இதுவரைக்கும் இந்த மாதிரி கேள்விப்பட்டிருக்கீங்களா? இப்படி ஏதாச்சும் சிங்கிள நான் டினை பண்ணாது இருந்தா சொல்லுங்க பண்றேன், கேன்சல் பண்ணாது இருந்தா சொல்லுங்க பண்றேன்னு கேள்விப்பட்டிருக்கலாம். If there is one deserving entity, I don't want to miss that. I don't want that entity to miss the renewal. Have you heard this? So, the last part, whatever problem was there, he guided us. But remember one thing, when he was convinced this is not a charity, that's the end of it. அப்புறம் நம்ம ரொம்ப அடிக்கடி அதிகமா பேசணும்னா அவங்ககிட்ட உபயோகம் இல்லை. With that he will close it. That is also another value. That is also another value, because that is a message, good message to genuine ones, that others cannot come in the garb of charity and get everything done as a charity. Having said this, I go quickly to the focus area, compliance. Under the compliance, or what is called sometimes regulatory framework. If you remember, in the 90s, some of you may remember that for ICAI, we did a study, regulatory framework for NPOs. And in that study, we brought a beautiful framework for a non-profit regulatory framework. அதுல வந்ததுதான் இது. So first, one of the first compliances is on the left side, incorporation law. You may be already knowing there are hundreds and hundreds of trusts who are not incorporated. There are many, many trusts who don't have trust deed, who don't have any document. But in the last several months, we were able to create a document, not manipulate a document. Create a vivid document, whatever manner, declaration, whether it is a temple of 1210. இங்கே ஒரு டெம்பிள் எனக்கு ஞாபகம் இருக்கு, தேனி பக்கத்தில் எங்கேயோ 1214. ஒரே ஒரு கல்வெட்டை மட்டும் வச்சுக்கிட்டு அதுல இருந்து டெவலப் பண்ணி டாக்குமெண்ட் ரெடி பண்ணி 12A போச்சு. We have examples and examples like that. So incorporation on the top, then after that immediately IT, we are moving from 61 to 25, and on the right side there are FCRA. I think these days ரெண்டு பயங்கர காம்படிஷன் இன்கம் டேக்ஸுக்கு எஃப்சிஆர்ஐக்கு. ஏன்னா லாஸ்ட் ஃபியூ மந்த்ஸ்ல பாத்தீங்கன்னா எஃப்சிஆர்ஐல so many amendments. You are aware, daily there are sessions in the country on FCRA. எதுக்காக? Vesting the assets to the government. Assets will get vested with the government. Sure, you are hearing about it. And second one, day before yesterday, whole lot of rules are amended. Whole lot of rules are amended. So on the other side, and of course, GST is there, DARPAN is there, CSR is there, Social Security is there. Now it's labor codes. 29 laws of labor are come as a 4 labor codes from 26th of November 2025. It's already on. Now, compliance is not the purpose of an NPO. ஒரு ஸ்கூல்ல பசங்களை சேர்த்துறதுக்கு போறோம், சொல்றாங்க சார் எங்ககிட்ட எல்லாம் இருக்கு சார். என்ன எல்லாம் இருக்கு? எங்ககிட்ட 12A இருக்கு, என்ன புதுசா சொல்றாங்க 332 அதுவும் இருக்கு, ATG இருக்கு, இப்ப புதுசா நம்பர் 1 சொல்றாங்க 354 அதுவும் இருக்கு. எல்லாம் பசங்களை நம்ம நல்ல டீச்சர் இருக்காங்களா? ஸ்கூல் எப்படி what is the curriculum, how the students will come up, how this education is, அதுக்கு தானே. So the purpose of these NPOs are not compliance alone. Compliance is mandatory, non-negotiable, no question. But that's only one dimension. The other dimension is their financial management. In the financial management, there are so many things: proper planning, accounting system, reporting, monitoring, regulatory framework in the red box. We are unpacking the red box now. We are unpacking the red box. And there are governance, there are auditing system, and there is financial policy, there is social security, investments, etc. In all of this, the
focus for us is the compliance today, regulatory framework. Having said all this, adu poduma? Financial management poduma? Illa governance poduma or organization? We are very good in financial management, we are very good in governance. It has no meaning unless the purpose of the organization is clear. That is the vision and the mission of the organization is clear. Unlike corporate, the corporate, it is money. So this is the ultimate, and this is a dynamic process. In this, where is the charity sector? The charity sector is there. Education is component, health sector is component, social sector is component. These are subsectors of the NPO sector. Now, finally, the NPO sector is not alone in the whole world. The NPO sector is whole world. There is no country in the world, no continent in the world where the NPO sector, whatever you call it, in the United States they call it not-for-profit sector. In Europe they call it non-profit sector. Now in India also with the income tax we will now be calling NPOs, registered NPOs. Now it has a special place there, NPO sector. NPO sector is not anymore piece of trust here, another piece of some entity. It is a big sector by itself. It has got its own economy, it has got its own manpower, employment opportunities. It is a huge sector happening in the whole world. Now coming to our point, Commissioner was ensuring if anywhere the NPO sector in the, even if it is in the விளிம்பில் இருந்தா கூட அதை வந்து if we deserve renewal, he granted. But I also want to say my understanding, if he found அந்த விளிம்பில் அங்க இருந்துகிட்டு அந்த விளிம்பில் இருந்து வந்துகிட்டு இருந்தாங்கன்னா we don't get it. So you may be sometimes feeling or having a understanding, I do have, some are rejected. But if you go to the reason behind it, then you will understand why they are rejected. You know, so this is the paradigm. In this paradigm, if they are a non-profit sector, illa ஓரத்தில் இருந்தாலும் சரி, பார்டர்ல இருந்தாலும் சரி, சென்டர்ல இருந்தாலும் சரி, we made sure, he made sure we got, irrespective of the representative. He was not looking at just the representative. He was looking at the entity and what the entity is doing. அதனால தான் அந்த கேள்வி கேட்டாங்க, எத்தனை ஸ்கூலு, என்ன ஸ்ட்ரென்த்து, இல்லையா? அதை ஏன்னு சொல்ல மாட்டேன்ட்டாங்க. பட் நமக்கு புரிஞ்சுக்கிட்டது இல்லையா? அப்படி சொல்றப்பவே நமக்கு புரிஞ்சுக்கிட்டது நம்ம ஏன் அதை வந்து ரெடியா இருக்கணும்னு சொல்லிட்டு. ஓகே, கம்ப்ளையன்ஸ். I mean, now we go to compliance. In the compliance, we are talking about new income tax law, the act, the rules, and now it is called registered NPOs. And as you know, February, correct if I am wrong, February 25 was the first bill, new income tax. And then it was surrendered, sir has already mentioned, because of the corrections. And again it came back in August. August it got approved in the assembly, parliament. August it got also the assent of the President of India. But the rules were not ready, the forms were not ready. That's why chairman, our previous chairman was asking, we discussed and said, let the rules come, let the forms come, we shall meet together to discuss. And today it's such a great blessing in disguise. We are meeting together to discuss, not just with me and together with us, but also with our Honorable Commissioner of Income Tax. I think we waited for this day so that we can discuss. And I was feeling, வருஷம் வர்றப்போ திருப்பி அதையே சொல்லணும்னு பார்த்தா, Parliament was very gracious. Parliament என்ன சொன்னாங்க, கவலையே பட வேணாம், வருஷம் அட்லீஸ்ட் ஒரு 5 அமெண்ட்மெண்ட் ஐ அஷ்யூர் யூன்னு சொல்லிட்டு, வருஷம் அட்லீஸ்ட் ஒரு 5 அமெண்ட்மெண்ட். உங்களுக்கு தெரியும், இந்த பவர் பாயிண்ட்லயே என்ன பண்ணுவோம், 2010ல என்னாச்சு, 11ல என்னாச்சு, அப்படியே சொல்லிட்டு வந்து கோவிட் டைம்ல வந்துட்டு ஆன்லைன் வச்சுட்டோம். We didn't miss the COVID time. We had it in online. And then after the COVID, what we did, 5 என்னாச்சு, 10 அமெண்ட்மெண்ட் ஆரம்பிச்சுட்டு. இப்ப என்னாச்சு, இத்தனை ரிப்பேர் பண்ணிக்கிட்டே இருக்கீங்களே, இந்த பில்டிங் எங்க நிக்க போகுது, demolish it, let us have a new building. இப்ப நீங்க கேட்கலாம், என்ன சார் நியூ பில்டிங் ஆபரேஷன் தானே, அப்ரூவல் வாங்கிட்டீங்களான்னு சார் கேட்டாங்க முன்னால அங்க உட்கார்ந்துகிட்டு சேர்மன் ரூம்ல.
இந்த பில்டிங்க்கு அப்ரூவல் வாங்கிட்டாங்கன்னா கமிஷனர் இருக்காங்க. கார்பரேஷன்ல கமிஷனர் தானே ஹையஸ்ட். ஸோ இன்கம் டேக்ஸ்ல கமிஷனர் இருக்காங்க. நான் சொல்றதுல ஏதாச்சும் ரிப்பேர் இருந்தா அப்ரூவலுக்கு கமிஷனர் போயிடலாம். திஸ் இஸ் வாட் ஐ வாண்ட் டு சே. ஹேவிங் செட் இட், நியூ இன்கம் டேக்ஸ் குயிக் கம்பேரிசன் பாருங்க. ரைட் சைடில் இருக்கிறது நமக்கு ரொம்ப ஃபெமிலியர். ஆர் வி நாட் ஃபெமிலியர் வித் 11? ஆர் வி நாட் ஃபெமிலியர் வித் 12A? இந்தியன் 12A இஸ் ஃபெமிலியர் இன் ஆஸ்திரேலியா அண்ட் அமெரிக்கா. அங்க இருந்து சின்ன ஒரு டொனேஷன் கொடுக்கணும்னா உடனே அங்கிருந்து ஒரு லெட்டர் வரும். என்னன்ட்டு, do you have 12A? do you have 80G? என்னமோ அவங்களுக்கு அங்க 80G கொடுக்குற மாதிரி. ஏன்னா அந்த மாதிரி ஒரு இம்ப்ரெஷன் நம்ம கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறோம் இல்லையா? அமெரிக்கால இருந்து 12A இருக்கா, 80G இருக்கா? அத அங்க இருக்கிறது இன்டர்னல் ரெவென்யூ சர்வீஸ், அங்க வந்து 501c3 அது இருக்கா அப்படின்னு கேட்டா அது வேற விஷயம். அந்த அளவுக்கு ஃபேமஸ் இது 11 12A. Of course 12AB from 2020, 80G for decades, and then after that you can see the 115 BBC anonymous, 115 BBI, and business 11.4 etc., 4A and 215 etc. etc. Now my purpose is, the right side has gone to the left side, but not wrongly, rightly. அதாவது அங்க பாருங்க எவ்வளவு ஒரு ஃப்ராக்மெண்டடா இருந்தது. ஹவ் அவர் செக்மெண்ட் ஆயிட்டது, செக்மெண்டட், பியூட்டிஃபுல்லி செக்மெண்டட். எவ்வளவு ஒரு என்ன சொல்றது ஸ்கேட்டர்டா இருந்தது, கிளஸ்டர் ஆயிட்டது. கிளஸ்டர் பை கிளஸ்டர். எத்தனை கிளஸ்டர்? 7 கிளஸ்டர். அது ஒரு பியூட்டிஃபுல் ஆர்டர். என்ன ஆர்டர் பாருங்க. ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷன், அடுத்தது இன்கம், அதுக்கு அடுத்தது கமர்ஷியல் இன்கம், அதுக்கு அடுத்தது கம்ப்ளையன்ஸ், அதுக்கு அடுத்தது வயலேஷன், அப்புறம் அப்ரூவல், அண்ட் கடைசியா the definitions, what we used to call definitions. Now it is the interpretation. So from the right side, what we need, we are seasoned professionals, experienced professionals, practical people. We are not lecturing people. We can't afford only with lecturing. Go back to our office and we have to start filling up the forms and attachments have to be proper. சார் சொல்ல வேண்டியதை நல்லா சொல்லிட்டாங்க முன்னாலேயே. நீங்க என்ன வேணாலும் பேசலாம், பட் எல்லாம் அங்க போட்டுருங்க. எதுல? போர்ட்டல்ல போட்டுருங்க. So we have to be practical people. So we have to build the bridge transition from the right side to the left side. I am telling you, I have been finding it now enjoyable. Can I say something? போன சங்கமத்துல இஃப் யூ ரிமெம்பர், சேர்மன் எல்லாம் வந்து இங்க இருந்தாங்க. எல்லா சேர்மனும் ஒரு 5 நிமிஷம் பேசினாங்க, 2 நிமிஷம் 3 நிமிஷம். அவங்க பேசுனதுல ஒண்ணு என்ன முக்கியமான தெரியுமா சார்? இந்த ட்ரஸ்ட்னாலே வந்துட்டு சொல்லி தொடமாட்டேன் சார். யாராச்சும் என்கிட்ட வந்து கேட்டா ட்ரஸ்டா என்ன விட்டுருப்பா. அவர் என்ன சொன்னாரு? நானும் தான் விட்டுட்டேன். ஆனா டூரிங் த டே வாட் ஹேப்பன், டு யூ ரிமெம்பர்? Everyone was motivated. Evening the valedictoryல ஒவ்வொரு சேர்மன் என்ன சொன்னாங்க? I am not forgetting சார், அட்லீஸ்ட் ஒரு 5-10 இல்லைன்னா 5 ட்ரஸ்ட்னால் நான் செய்வேன் சார் அடுத்து இங்க வர்றதுக்கு முன்னால. அடுத்து அவங்க சேர்மனா வரமாட்டாங்க, என்ன சேர்மன் டேர்ம் ஓவர். பட் that is the commitment that they make. Do you remember? Last time எல்லா சேர்மன் இங்க வந்துட்டு சொன்னாங்க. So what I want to say, we will be able to move with such a support from the commissioner, such a guidance and such a team. This is a God-sent opportunity. 2026 transition from 61 to 25 is a unique opportunity. And நான் இன்னொன்னு சொல்றேன் பாருங்க, போக போக தெரியும். இந்த நம்பரும் கூட ஈஸியா கோரிலேட் பண்ணிக்கலாம். I will give you 1 or 2 examples as I go further. Okay? So 7 subparts of chapter 17 part B. இந்த ரைட் சைடுல எத்தனை சாப்டர்? சாப்டர் 1ல வந்து 215, சாப்டர் 3ல வந்து 11 and all, and சாப்டர் 7ல 6Aல வந்து 80G, ஃபேமஸ் 86A. நோ 6A நம்ம அந்த காலத்துல இருந்து இன்கம் இண்டிவிஜுவல் ரிட்டர்னுக்கு அதுல தான் ஆரம்பிப்போம். 80C 80G இல்லையா? அப்ப வித்தியாசமே கொஞ்சம் கஷ்டம். சியா ஜியா, 80Gனா LIP, அது இது, ஜினா டொனேஷன், அங்க இருந்து அத்தனை சாப்டர் எல்லாம் சேர்ந்து ஒரே சாப்டர் ஆயிட்டுது. அந்த ஒரு சாப்டர்லயே ஒரே ஒரு பாட்டு தான்.
That is part B. So in the part B there are subparts. What are they? Registration, income of registered non-profit organization, commercial activities by RNPOs, compliances by RNPOs, violation by RNPOs, approval and interpretation. So it's a beautiful order that has come. The right side number என்னன்னு பாருங்க. Right side number. Anyone say what is the total number of sections for NPOs in 2025 Act? Tell some number. What is that? 23 one number. You are close. Close. அப்புறம் இன்னொன்னு 25. That is, give a big hand. Whoever said it, யாருன்னு தெரியல. நல்லா கை தட்டுங்க. ஏன் தெரியுமா? 25 ஆக்ட்ல செக்ஷன் நம்பர் 25. மறக்கவே முடியாது. 25ல அந்த 354A அதுக்கே கொண்டு வந்திருக்காங்களாட்டு இருக்கு. இல்லைன்னா 24ல போய் நின்று இருக்கும். 354A வந்த பின்னால அது வரைக்கும் ஆகஸ்ட் செப்டம்பர் டிசம்பர்ல எல்லாம் நடந்த செஷனுக்கு 24 சொல்லிட்டு இருப்போம். அப்ப என்ன சொல்லுவோம்? அதுக்கு ஒரு இது 2 டஜன் அப்படி வச்சுக்கோங்க. 354A வந்த பின்னால இதுவும் 25 அதுவும் 25. So you can't forget the number of sections. Okay, right side நம்பரை பாருங்க. எதுக்கு அங்க போடுறேன் அந்த 2? அந்த டாபிக்கு 2 செக்ஷன். எந்த டாபிக்கு? இன்கம் எத்தனை செக்ஷன்? எத்தனை செக்ஷன்? இல்லையே. அதுக்கு அடுத்தது அதுவும் இன்கம் தானே. கமர்ஷியல் ஆக்டிவிட்டி, இம்பார்ட்டன்ட் இன்கம். அதுதான் இப்ப என்பிஓஸ்க்கு இம்பார்ட்டன்ட் இன்கம் இல்லையா? அப்ப 2 சேர்த்துட்டீங்கன்னா எத்தனை? அதுல 13. 52%. 52% of the provisions are relating to income. Just for your information, 52% of the new sections are covering the income aspect. அடுத்தது பாருங்க, compliances 4 16%, violation 3 12%, approval 2 அதுவும் உள்ள அப்ரூவல் கூட வேற என்ன வருது? அந்த இது வருது merger. அதனால அங்க 2 and interpretation வந்துட்டு 1. So this is how it is structured. If you capture the income, you have captured everything. இல்லையா? அது எல்லாம் தான் personal and company and partners. If you capture the income, then other things are captured. அதே மாதிரி தான் இங்கேயும். Now go further. Now I go little bit to the history. ஏன்னா we know that if we forget the history, we are destined to repeat it. So we go to the history, but capsule, no time to talk too much, and also no value excepting to link where we are coming and where we are going. For example, historical evolution of income tax provisions for NPOs prior to the Income Tax Act 2025. Our younger brothers and sisters may be thinking, இதுதான் வந்துட்டு சரித்திரத்திலேயே ஒரு பெரிய ஒரு சேஞ்சான்னு சொல்லிட்டு. இல்லவே இல்ல. பாருங்க, 1860ல இன்கம் டாக்ஸ் கேம் டு இந்தியா. நான் சொல்லல, இன்கம் டாக்ஸ் போர்ட்டல் சொல்லுது. பிரிட்டிஷ் இன்கம் டாக்ஸ் 1860. 22ல தான் ஃபர்ஸ்ட் ஆக்ட் வேர் charity was recognized as a separate concept. அது வரைக்கும் 5 ஆக்ட் வந்தது. இயரை நாம் போடல. 1860 அடுத்து 1882 ட்ரஸ்ட் ஆக்ட் வந்தப்போ ஒரு இன்கம் டாக்ஸ், 1886, 88, 1918 மாறிக்கிட்டே போச்சு. அதெல்லாம் அப்படியே மறந்தே போச்சு. But they are in the history. When I was taking session investigation, it was discussed what was there in those days and what is there today. Now 22 we all know. I mean, we have related because we have always used to say prior to 61 what was the position. அதனால 22 ஞாபகம் வச்சிருந்தோம். அப்புறம் என்னாச்சு? 20 வந்தது, 2020 வந்தது, இப்போ 2025ல இருக்கோம். இப்போ பாருங்க, 22ல ஒரே ஒரு சப்செக்ஷன் தான். 4ல 3ல class 1 அவ்வளவுதான் charity. Whereas in 61 2 sections were there, 22 and 22A. கொஞ்சம் பயப்பட்டுக்கிட்டு சார் ஸ்கூல்னு சொன்னதையுமே எனக்கு ஃபர்ஸ்ட் ஞாபகம் தான் வந்தது. சென்னையில் இருக்கிற பெரிய ஸ்கூல் ஒன்று, பெல்லாரியில கர்நாடகாவில் இருக்கிற இன்னும் பெரிய ஸ்கூல் ஒன்று, அதே குரூப் தான். அசஸ்மெண்ட் போறப்ப கொஞ்சம் நடுக்கம். என்னத்தை கேட்பாங்க, ஏன்னா எனக்கும் தெரியாது. சில சமயத்தில் ஆபீசருக்கே சேர்ந்தாங்க, என்ன கேட்கறது இதுலன்னு போயிட்டு
ஏன்னா ஃபார்மும் கிடையாது, ரிட்டர்னும் கிடையாது. எனத்தை ஃபைல் பண்ணணும்னு எனக்கும் தெரியாது, அவருக்கும் தெரியாது. ஏன்னா அது எப்பவோ ஃபைல் பண்ணுறது, எப்பவோ அசஸ்மெண்ட்டுக்கு வருது. ஆனா போன பின்னால ஒன்னு சொன்னாரு ஆபீசர், ஐ ஸ்டில் ரிமெம்பர் த நேம், த கனடிகா மேன் இன் பெங்களூர். ஹே, எதுக்கு நீ போய் 12A அது இது நல்லா பேசிட்டு இருக்க, 1022 போய் பாரு. அப்பதான் 1022 போனேன். அது வரைக்கும் என்னன்னு தெரியாது. அங்க போனது அது என்ன சொல்லுது, நீ எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் நீ போலாம். அப்ப அவர் ஆபீசர் சொல்றாரு, உம்பாட்டுக்கு போயிடாத, நான் தான் காட்டுறேன், உம்பாட்டுக்கு போனா என்ன அர்த்தம், யூ ப்ரூவ் தட் யூ ஆர் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன். அப்ப எனக்கு தெரியல ஸ்கூல் பேரை சொல்றதா இல்ல கேலண்டர் ஏதாவது காட்டுறதா. அப்ப சொன்னாரு, ஏதாவது ஒன்று இருக்குமில்ல ரெகக்னிஷன். அங்க போனா 1852 பிரிட்டிஷ் காலத்துல வந்த ரெகக்னிஷனை வாங்கி வச்சுட்டு இருக்காங்க. நான் டாக்கிங் அபவுட் 78, 82 ஏதோ ஒண்ண கூட எனக்கு ஃபைல்ல வைக்கணும் இல்லை உன்னை அனுப்பணும்னா. ஸோ வாங்கி வச்சுட்டு அனுப்பிவிட்டாங்க. இப்படித்தான் ஹாஸ்பிட்டலுக்கு மாச்சு. 12A இல்லை, என்னன்னு தெரியாது. கடைசியில இதே 2 கேஸுக்கு அவரே சொன்னாரு, நான் உன்னை அனுப்புறேன் போய்க்கலாம், பட் அடுத்த தடவை இப்படி வராத. ஸோ கமிஷனர்கிட்ட போய் 12A வாங்கு. நான் போறேன். MOMK மேனன் சார், மிஸ்ஸஸ் நரீன் மேனன்ஸ் ஹஸ்பண்ட். Young man, he'll call, he'll speak so slowly, only 2 people can understand, he and in front. Young man, you know the worth of 12A? I humbly said, no sir. You will not come back again here because they will chase you. They are an institution. I give you this time, but follow through the obligations. எங்க சொல்றாரு, குயின்ஸ் பில்டிங் இன் பெங்களூர். சொல்லிட்டு கேள்விப்படுறாரு, தமிழ்நாட்டில் நிறைய இதுக்கு he was chief commissioner for தமிழ்நாடு, கோயம்புத்தூர், சென்னை at one time, single person for whole South India. and சொல்றாரு, தமிழ்நாட்டிலையும் கேள்விப்படுற, you people don't have 12A, nothing. Sir Arkisami, Jeevan Jyoti, Coimbatore, do you remember? MIMK Menon sir comes to Coimbatore and he says, உங்க ஆளுக்கெல்லாம் இருந்தா 1/2 மணி நேரம் நான் வரேன். வந்தாரு. வந்துட்டு ஒரே ஒன்று சொன்னாரு, இஃப் யூ ரிமெம்பர், ஏன் பின்னால அத்தனை கியூ நிக்குது 12Aக்கு, அவங்களுக்கெல்லாம் நான் கொடுக்கணுமோ கொடுக்க முடியாத தெரியல, இத்தனை பேர் இருக்கீங்க சோசியல் சர்வீஸ் சொசைட்டிஸ், so many people, full hall, big hall, none of you have filed 12A application. அப்பதான் கேட்கறாங்க உடனே, என்னது 12A. Believe me, in the next 1 month in Tamil Nadu, several people filed 12A. The only other example I remember is in Northeast India, all the 7 states in 1992 filed 1000 plus 12As, 1992. And first example was Tamil Nadu, Mr. MIMK Menon. Why I say this, that is the history of the income tax and the non-profit institutions, particularly in southern part of Tamil Nadu, Madurai and down south, the maximum number of 12As filed at the time and all were given. And sir, இப்ப நீங்க எப்படி டிலேஸ் எல்லாம் கண்டோன் பண்ணிட்டு இருக்கீங்களோ அதே மாதிரி 90sலயும் 2000 beginningலயும் so many delays were all condoned. Only on 31st May 2007 discretion of the CIT was removed. Up until 2014, 7 வருஷத்துக்கு no discretion for CIT to condone the delay, if you remember. And that is why அந்த 7 வருஷத்துல எக்கச்சக்கமான assessments எல்லாம். Fortunately in 2014 it was restored. என்னன்னு, if you apply for the 12A and if you got for the latest year and if no other violation in the past year, it's deemed that you have the 12A for the past years also. See the history. We are back now. The Honorable Commissioner in 332 itself, section 332 itself is vested with powers to condone the delays. And if I can say, these days what you are having is mostly all those who we could not file in before on time, isn't it? See how the history is repeated beautifully, exactly it is repeated now after 3 decades. Now this regime, 1 minute not more, ஏன்னா
லாஸ்ட் ஒரு 10 வருஷமா இப்படிதான் பேசிட்டு இருந்திருப்பேன். ரிஜைம் 1, ரிஜைம் 2, ரிஜைம் 1, ரிஜைம் 2. இப்ப எல்லாமே ரிஜைம் தானே இப்போ இல்லையா? புதுசா தமிழ்நாட்டிலேயே ரிஜைம் தானே இல்லையா? கை ஒருத்தர் காட்டுறாரு சார், நான் கையை எப்படி காட்டுறாரு சார் ஒருத்தர்? அசம்பிளியில காட்டக்கூடாது, இங்க காட்டினா புரோட்டோகாலா என்னன்னு தெரியல. சேமனிய காணாண்டே நீ பாருங்க. சோ இந்த இதுல வித்வுட் டேக்கிங் டூ மச் டைம் இது ஓவர். எனக்கு தெரியும் இந்த ரிஜைம் ஒண்ணு நிக்கவே போறது இல்லை. ரிஜைம் ஒண்ணு எதாவது அந்த 1022 1022 எப்படி நிக்கல பாத்தீங்களா? அதே மாதிரி 1023C நிக்க போறது இல்லைன்னு நீங்க கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க. சம் ஆஃப் யூ நோ 2005-10 இருந்தே சொல்லிட்டு இருக்கிற இந்த சோ கால்டு டோட்டல் எக்ஸாம்ஷனை டோட்டலா மறந்துருங்க, ஞாபகம் வச்சுக்காதீங்க. That's where we are now. So all those 1023C, beautiful for the non-approval route, approval route, எல்லாம் over now. We are now, see இதெல்லாம் தான் 1023 AB over, AC over, AD over, AE over, regime 1 over, and the sunset took place on 30th September 2024. Am I right? 2024 30th September க்கு பின்னால there is no further regime 1 approval. So regime 2 12A initial AA, அங்க ஒரு என்ன சொல்ற AA வந்தப்போ what did it say? Procedure for granting 12A கொண்டு வந்தது. But do you know what happened in the country? புதுசா 12A க்கு அப்ளிகேஷன் போட்டாங்க நிறைய பேர். அதுக்கு அப்ரூவல் வந்துட்டது நிறைய. இங்கேயே வந்தது தமிழ்நாட்டிலேயே. 12A க்கு தனி அப்ரூவல். 12A was already there, sir. But 12AA also one more approval was given, which was unnecessary. And I remember in one of the meetings in Nagpur, it was discussed and afterwards decided no 12AA approval. 12A approval, AA gives the procedure. And that is what became 12AB. 2020 la new procedure. Now 30 seconds. Don't waste more time. 12A original was there starting from 73 in the 1961 Act. 99 la 12AA came. 20 la வந்து 12AB came. 25 la வந்து இப்போ 332 and 354 form 104 and 105. And நான் இந்த பில்டிங் ரிப்பேர் நம்ம சொல்றப்ப நான் சொன்னேன்ல, ஏதாவது வந்து டீவியேஷன் இருந்ததுன்னா கமிஷனருக்கு போய் அப்ளை பண்ணி அப்ரூவல் வாங்கிக்கலான்னு. அதுக்காக இப்ப சொல்லிடுறேன். முதல்ல இது வரைக்கும் நம்ம 12Aக்கு 80Gக்கு 2 அப்ளிகேஷன் தான் போட்டாகணும் காலகாலமா. இப்ப ஒரே we are eligible for 2 approvals, 2 audits. No sir, it's great. ஒரே அப்ளிகேஷன் 2 audits, 1 stone 2 mangoesங்கிற மாதிரி ஒரே அப்ளிகேஷன் 2 audits, provided we are eligible for also the 354, not only 332. Now இதெல்லாம் flash, don't even waste any time. 12 was a section for income, A was for conditions for registration from 73, AA was the procedure from 1996, from 1/4/97, and 12AB was procedure from April 2020, but it became practical effective only from 1st April 2021. So registration was happening under 12AB, under Rule 17AA, approval was happening under 1023C, Rule C, 3512, research, social and scientific. 2 scientific, 3 social was happening, and 80G was happening. All this was in Form 10A. And tax exemption era is over. Tax regime era has started. Don't anymore we call tax exemption for NPOs. It's not correct. That was okay 10 years back. Now it is taxation regime. Taxation regime meaning if you fulfill those conditions, you get exemption, and if you don't fulfill, you are paying tax. That's all. Whereas in the past, do you remember any time paying tax? NPOs paying tax? Not at all. Okay. This was the earlier framework. Registration, compulsory audit, application of income. In the 85 also was 75. Do you remember? It was 75.
Then it became 85. At one point of time, the law was amending, saying 100%. Then there was hue and cry, 100% பண்ணிட்டா என்ன இருக்கும்? How is it possible? And that's why it was limited to 85. And then accumulation, 1 year, 5 year, investment, 11.5, filing return, etc. In the IT 2025, this is my own statement. Please comment or criticize, critique or agree. Content may not have changed. Content may not have changed. The consequences have not only changed, they are changed forever. They are serious now. The consequences are very serious. So, as I was saying, I am using the tagline nowadays, clarity for charity. விசாகப்பட்டினத்தில் ஒருத்தர் கேட்டார், சார் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் சார்னாரு. நானும் கொஞ்சம் சீரியஸாக எடுத்துக்கிட்டு பார்த்தேன். இல்லைப்பா இல்லை அவர் சொன்னார், சார் நீங்கள் அந்த இடத்துல ஹெச் தானே சார் போட்டிருக்கணும். இல்லை it is intentional. Clarity for charity is very important if you want to do charity. Historically, it has been evolution of the Income Tax Act 1860, 22, 61, 25, all. Role of courts have been great in fine-tuning the tax exemption for charities. You will all agree. எந்த செக்ஷன் எடுங்க, 1961 ஆக்ட் எடுங்க, courts have played their role. For example, 12A எத்தனை கேஸ்லாம் இப்ப அதுக்கெல்லாம் போனா வெடிஞ்சிரும். ஆனா அதெல்லாம் இப்ப கிளாரிஃபை ஆகி வந்திருக்கு. என்ன வந்திருக்கு? ஆக்டிவிட்டி ஆரம்பிக்கலைன்னா ப்ரொவிஷனல், ஆரம்பிச்சுட்டா 5 year டேர்ம். இதுக்கே எத்தனை கேஸ்ல அந்த காலத்துல சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் ஆக்டிவிட்டி கிடையாது, அதனால 12A கிடையாது. இப்ப என்ன சொல்லுது கவர்மெண்ட்? ஆக்டிவிட்டி கிடையாதா, வாங்கிட்டு போ. 3 வருஷம் தான். 3 வருஷம் போதாது. நல்லா செய்யறதுக்கும் போதும், வயலேஷனுக்கும் போதும் இல்லையா? வயலேஷன் பண்ணிட்டு போனா என்ன கிடைக்கும்னு நல்லா தெரியும். ரெகுலருக்கு போகும்போது, ரெகுலர் இஸ் பிசிக்கல், ஃபேஸ் டு ஃபேஸ். யூ won't always have such a magnanimous people in office. So, clarity for charity. The future is going to be 25 Act and 26 rules. Of course, courts may join soon. Already joined here and there. You know, but sir has clarified something. இது வரைக்கும் சரித்திரத்திலேயே எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு, உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க, நான் சரிங்கிறேன். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு கமிஷனர் ஒரு ஆர்டர் போட்ட பின்னால, particularly for 12A, there is no revisiting that by the commissioner, because it is the same official who is revisiting. First time in the new form, you can reapply even after a rejection within 1 month. Sir was pointing out that right in the beginning, when after the form came, even I was not focusing on it. So within 1 month we go back to the commissioner. Of course, conditions are there, such as the trust deed was not available or the notice was not replied, etc. அதெல்லாம் அங்க இருக்கு. அதுவே உங்களுக்கு நூற்றுக்கணக்கான, ஆயிரக்கணக்கான லிட்டிகேஷனை குறைக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு அதுலயே. Because once we get it, we immediately go again, reapply and get back the renewal. 7 concepts of chapter 7B. இதை நம்ம பார்த்துட்டோம். அதனால I am just showing the flash to go to the details. The details are section wise. Section wise, I am going fast because when I go to each section, I may be little more in detail. So section wise பாத்தீங்கன்னா 332, 333 registration of NPOs. அதுல 332 application and registration, 333 switching over. Am I right? 11.7. In the 1961 Act, it was 11.7 which was giving us the privilege to switch over. Same thing is here in 333. 334 to 343, இங்க தான் வந்துட்டு 10 sections on income. That is 334. Tax on income. 334 tax on income. See, a concept which was most controversial with numerous case laws. If you remember, in the 80s and 90s, income na என்ன?
The regular section won't apply. Section 14, for example, salary and profession, and nothing will apply here. So courts only came to help us. In Chennai itself, the most quoted cases, Kalavala Kannan Charities, saying, actually, கடைசியில் என்ன காசு இருக்குதோ அதுதான் income. Notional income is not income for charities. Because with notional income, what charity will you do? Charity also will be notional. Intent. Cannot do. And similarly, Ethiraj College, that case also brought clarity, saying, actual commercial income தான் வந்து நமக்கு charity. அதில் தான் charity பண்ண முடியும். அப்படி தான் நம்ம வந்துட்டு இருந்தோம். And I don't want to waste further time. அந்த income பற்றி அத்தனை cases. Now இப்போ பாருங்க, regular income. அடுத்தது taxable regular income. அடுத்தது specified income. Problematic specified income, attracting higher tax rates. And then income not to be included in regular income. Corpus donation, deemed corpus, application of income, accumulation of income, deemed accumulation, அப்புறம் commercial activities. அருமை. இங்க 344, 45, 46 வந்துட்டு காலகாலமா கன்ஃபியூஷன்ல போனது. 11.4 pure business, 11.4a incidental business. அப்புறம் again we had to go back reversal. ஆட்டோக்காரன் இப்பெல்லாம் ரிவர்சல் போய் தான் ஸ்பீடா போறான். நான் டிவியில காட்டுறான் ஆட்டோக்காரன் ரிவர்சல் போறது. அந்த மாதிரி நம்ம 11.4 இருந்து ஃபாஸ்டா ரிவர்சல் போய் 215 போய் அங்கேயும் உடனே பார்த்தா தெரியாது எங்க போகணும், ப்ரொவைசோ போகணும். அங்க போனா சொல்லுது, இஃப் யூ ஹேவ் கமர்ஷியல் இன்கம் GPU கேஸ்ல and more than 10 lakhs in the beginning, 25 lakhs afterwards, இப்ப 20% of the gross receipts இருந்தா, then you are again taxable. You will even be losing charity status. அப்படி எல்லாம் அதெல்லாம் ஒன்னா சேர்த்து இங்க போட்டாங்க. எங்க போட்டாங்க? 44, 45, 46ல கொண்டு வந்துட்டாங்க. Then we go to compliances. Complianceல books of accounts. நிறைய பேர் கேட்பாங்க, ஆகஸ்ட் 22 வரைக்கும் ஒரு கேள்வி கேட்பாங்க, பதில் இருக்காது நம்ம கிட்ட. உங்ககிட்ட தான் பதில் இருந்தா சொல்லுங்க. டாக்ஸ் ஆடிட்டுக்கு, பிசினஸ் டாக்ஸ் ஆடிட்டுக்கு மெயின்டெனன்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் வாஸ் கம்பல்சரி, ஆடிட் வாஸ் கம்பல்சரி. நான் ப்ராஃபிட்டுக்கு ஆடிட் வாஸ் கம்பல்சரி. 12A போய் வேர் இஸ் அக்கௌண்ட் மெயின்டெனன்ஸ் கம்பல்சரி? நான் எப்படி வேணா வச்சுக்குவேன். Then came 17AA. 17AA in August 2022. 17AA. இப்போ அதுதான் என்ன இருக்குது? 187. இங்க சொல்றேன் பாருங்க, இந்த ரூல ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு 17AA அந்த புது ரூல இருக்கு. 1 + 7 8. அத மத்தியில போட்டுட்டு லெஃப்ட்ல 1 ரைட்ல 7. சரியா போச்சு. இப்படித்தான் ஞாபகம் வச்சு பாத்துக்கிறேன். உங்களுக்கு வேற ஏதாவது பெட்டர் ஐடியா இருந்தா யூ ப்ளீஸ் டெல் மீ. ஐ ஆல்சோ வில் லேர்ன் இட். ஸோ அதே மாதிரி 10 BB பாருங்க, BB சேர்ந்துட்டு 12 ஆயிட்டுது. சார் சொன்னாங்க a beautiful amendment, so many things will be solved. எத்தனை மிஸ்மேட்ச் இல்ல, எத்தனை மிஸ்மேட்ச். என்னது சார்ல்ஸ், இது இருக்குமில்ல, இந்த FCRA இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா 1000 ரூபாய், FCRA இன்ட்ரெஸ்ட் 1000 ரூபாய், டர்ன் ஓவர் ஆஃப் த என்டிட்டி இஸ் 10 crore, 20 crore, 50 crore. அந்த 1000 ரூபாய்க்காக எந்த ஃபார்முக்கு போகணும்? அதனால பரவாயில்ல, சரி FCRA அந்த இன்ட்ரெஸ்ட் பெரிய சரித்திரம் டைம்ல, அந்த இன்ட்ரெஸ்டுக்கு சரித்திரம் என்னன்னா, ஒரு காலத்துல FCRA நான் தான் ஃபர்ஸ்ட் புக் எழுதினேன், அப்ப நான் இன்ட்ரெஸ்ட் எல்லாம் எஃப்சின்னு போடல, கொஞ்ச நாள் கழிச்சு இன்ட்ரெஸ்ட் FC சேஞ்ச் யுவர் புக்ன்ட்டான். ஆமா, ஏன்னா டெஃபினிஷனே மாத்திட்டான் FCRA. FC இன்ட்ரெஸ்ட் ஆல்சோ ஃபாரின் கண்ட்ரிபியூஷன். ஆனா இங்க என்ன ஜோக்குனா, நம்ம அது ஃபாரின் கண்ட்ரிபியூஷன் சொல்றானே FCRA எடுத்துக்கிட்டு, அதனால 1 கோடி 50 லட்சம் 1 லட்சம் என்டிட்டிக்கெல்லாம் நம்ம போய் ரிட்டர்னை போய் பில போனா FCRA இருக்குதுன்னு டிபார்ட்மெண்ட் இருந்து என்ன வருது? நீ ஏன் பிக்கு போன? பிபி தான் இருக்கணும். You know what I mean? My God, we have so many. Fortunately, so many of those things are solved here.
அண்ட் அதுக்கும் பாருங்க ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு 10B-ல 1, 10ல 1 ரெண்டு சேர்ந்தா டபுள் 1 அப்படியே போட்டு 1 + 1 போட்டா 112. This is my way of, so far this is my way of remembering. If you have better way, tell me during the break or இப்ப சொன்னாலும் சரி. So ITR 7 is remaining the same. Right now ITR 7 is remaining the same. Whether it will become 8 or 9 or 11, we do not know. So, but one thing, our Honorable Commissioner is, I am learning in many committees, not only during the drafting time, now, I don't know, quite few committees where they are continuously refining the rule, the form, etc. So if we have anything that we want to, I myself also have, we can give it. We, you know, every time after our sessions, do you remember? Sir, ஒரு 30, 40, 50 சஜஷன் வரைக்கும் நாங்க கொடுத்துட்டு இருக்கிறோம். காலகாலம் அவுட்ரீச்ல ஆஃப்டர்நூன் செஷன் என்ன? Only all of them, separate groups, 10, 15 of us sit together, discuss together and come with practical difficulties. One day, in the last that reach outல 450 பேர் இருந்தப்போ ஆஃப்டர்நூன் திடீர்னு one lady பயங்கரமா அழுதுகிட்டு வருதாங்க மிடில் அங்க இருந்து. என்னன்னு கேட்டா, ஐயா சார் நான் வந்துட்டு 3 வருஷமா நான் ATG அப்ளை பண்ணிட்டே இருக்கிறேன், நீங்க கொடுக்கவே இல்லை சார். மிஸ்டர் பவன்குமார், நான் இல்லம்மா அப்ப யாருன்னு தெரியல சார், கொடுக்கவே இல்லை சார் எனக்கு. கூப்பிட்டு, இஃப் யூ ஆல் ரிமெம்பர், சம் ஆஃப் யூ வேர் வித் மீ, அவர் சொன்னார் உடனே அவங்க ஆஃபீஸர்கிட்ட, நாளைக்கு நம்ம ஆர்டர் போடணும், சென்னை போனதையும் ப்ளீஸ் ஆஸ்கர் டு பி இன் டச் வித் அஸ். அடுத்த நாள் போய் ATG போட்டு கொடுத்தார் சார். There was a lady like that who was making a big noise, I mean, with this frustration, you know. So you can imagine those days were all only 20 approvals per month, maximum pona or 50 approvals per month. Those days, talking now 1000. Okay, going further, permitted investments, எல்லாமே ஒரு லிங்க் இருக்கு பாருங்க, எல்லாமே ஒரு லிங்க் இருக்கு. 11.5 தானே பழைய பெர்மிட்டட், இங்கே 5 இருக்கு, இங்கே 5 இருக்கு. மிடில் 5 கட்டாயம் இது வந்துட்டு 150 250 இருக்க முடியாது பார்த்தி. 332 இருந்து 355 வரைக்கும் தான் செக்ஷன் 25. அப்ப இட் ஹாஸ் டு பி 350 தான், 250 இருக்க முடியாது, 450 இருக்க முடியாது. சரியா? And then we go for violation. 2 highlighted specified violation, tax on accredited income and other violation. Specified violation already higher tax, you know. Accredited income is suicide. Accredited income is the refusal of renewals. Now ரொம்ப உரைக்குது நிறைய பேருக்கு. நமக்கு விட இப்ப ட்ரஸ்டீஸ் கொஞ்சம் ஆமா என்ன கேள்விப்படுறாங்க அக்ரீட்டட். அவங்க நினைச்சிட்டு இருந்தாங்க சில பேர் எங்கிட்டே கேட்டு, சார் அக்ரீட்டட்னா இன்னும் கொஞ்சம் அந்த அக்ரூட் இன்ட்ரெஸ்ட் மாதிரி அதிகம் கொடுப்பாங்களா சார்? ஆமா அதிகம் கொடுக்கணும் கட்டாயம் கொடுக்கணும். வழக்கமா 30%, இதுல 42+. So accredited income tax is a very serious one. And then we go to the approval, and in that 354 is the former ATG. அது வந்து 133(1)(b)ல வருது, but process is here in 354, and 354A is merger, and then 355 is interpretation, etc. Now having gone through this, I now want to also go very fast. Time is not in our favor, but amendments are in our favor. New act is in our favor, rules are in our favor, forms are in our favor. So we'll go quickly to the eligible entities. In 332, what are the eligible entities? I don't want to read it. ஆனா என்னாச்சு தெரியுங்களா, பழைய டெஃபினிஷன், அந்த காலத்து டெஃபினிஷன் 61ல லீகல் ஆப்ளிகேஷன் இருக்கும், அதெல்லாம் இப்போ ஓவர். இப்ப கிளியரா என்ன வருது? பப்ளிக் ட்ரஸ்ட், சொசைட்டி, செக்ஷன் 8 கம்பெனி, educational institution, government institution, institutions wholly or partly funded by government, local authority, other entities, specific entities defined in schedule 3(7). Specific entities in 7 are the wholly or substantially financed by the government, both the education and medical, or below 5 crore, format 1023, AB, AFC, AD, AE, those ones. Now authority is the principal commissioner,
It is from 1st April 2026. And இதை வந்து I don't want to repeat it ஏன்னா already this framework was there in 2020 Finance Act. அந்த framework பிரகாரம் தான் கமிஷனர் வந்துட்டு ரெனிவல்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. இதுல சிபிசிலையும் சரி ஃபேஸ் டு ஃபேஸ்லையும் சரி. So I don't want to go, but just to know on the left side not commenced இருக்கு, commenced இருக்கு, ப்ரொவிஷனலுக்கு அடுத்தது இருக்கு. ப்ரொவிஷனல் ரெஜிஸ்ட்ரேஷன்ல ரெண்டு கேட்டகரி. ஒன்னு ப்ரொவிஷனல் வாங்கிட்டு ஆக்டிவிட்டி ஆரம்பிச்சாச்சு, அப்போ விதின் 6 months. இன்னொன்னு ஆக்டிவிட்டி ஆரம்பிக்கவே இல்லை, பரவாயில்ல ஆக்டிவிட்டி ஆரம்பிக்கலைன்னா கூட 2.5 வருஷம் கழிச்சு 3வது வருஷம் எக்ஸ்பயர் ஆகிறதுக்கு 6 மாசத்துக்கு முன்னால மறுபடியும் we can go to the commissioner for getting the next approval for the next 5 years. So இதுக்கு விட என்ன வேணும் நமக்கு? If you want renewal, if you want registration, there's nothing more that can be provided there. And then eligible entities 223. What was the old section for 223? 215. Is there any change between 215 and 223? Proviso is not anymore in 215. It is taken to 345, 346. பார்த்தோம்ல கொஞ்ச நேரத்துக்கு முன்னால கமர்ஷியல் ஆக்டிவிட்டீஸ்னு பார்த்தோம், பார்த்தீங்களா? அங்க தூக்கிட்டு போயாச்சு. ஆக்சுவலா இங்க இருக்கிறது பேட்ச் ஒர்க். 215ல வந்து இட் வாஸ் எ பேட்ச் ஒர்க். 2008ல ஒரு ஃபைனான்ஸ் மினிஸ்டர் அடிக்கடி சொல்லுவாங்க, 215னா உடனே ஒரு ஃபைனான்ஸ் மினிஸ்டர் பேர் சொல்லுவாங்க. நான் சொல்ல வேண்டியதில்லை, நீங்க சொல்லிக்கிட்டே இருப்பீங்க, இவருனால தான் இப்படி ஆச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ அதனாலதான் நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாம் போய் மாட்டினாங்க. அதுக்கு பின்னாலதான், அந்த அமெண்ட்மெண்ட்டுக்கு பின்னாலதான், ப்ரொவிசோ அமெண்ட்மெண்ட்டுக்கு பின்னாலதான். அண்ட் சாரி, ட்ரஸ்ட் ப்ராப்பர்ட்டி. சி ஹியர் in the earlier paradigm framework இந்த இது கிடையாது. எது கிடையாது? irrevocable இருக்கணும். நீங்க வந்துட்டு ஜெனரல் பப்ளிக் சேரிட்டபிள் ரிலிஜியஸ் பர்பஸுக்கு வந்துட்டு ப்ராப்பர்ட்டிஸ் மஸ்ட் பி வெஸ்டட். இது கிடையாது முன்னால. எங்க இருந்தது முன்னால? ஆனா இந்த ட்ரஸ்ட் இல்ல, நம்ம போடுவோம், நம்ம போட்டுட்டு இருந்தோம் இல்லையா? இப்போ அங்கேயே கிளியரா வந்துட்டு ப்ராப்பர்ட்டிஸ் ஹேவ் டு பி வெஸ்டட் and it has to be irrevocable. I don't want to divert the topic. Commissioner here, even when these things were not there, after taking an undertaking, he has gone all the way to grant. Such things have not happened in everywhere. If you go to Google also, it will tell you in Bombay, in Mumbai, it has not happened. It went into litigation. ஆனா இங்க நினைக்கலாம் நம்ம அண்டர்டேக்கிங் கொடுத்துக்கிட்டு அப்படியே இருந்துடலாமான்னு. இல்ல, கொஞ்ச நாள் கழிச்சு அண்டர்டேக்கிங் போன பின்னால எல்லாம் போயிடும். If you don't do that, then afterwards we are going to face the music. So but that is a great gesture, sir. ஏன்னா நிறைய பாடிஸ் வந்து அமெண்ட்மெண்ட் பண்ணிருக்கவே முடியாது. சொசைட்டி ரெஜிஸ்ட்ரார் போனா என்ன சொல்றாங்க? 1 மாசம் 2 மாசம். ட்ரஸ்ட்டுக்கு போனா எஸ்ஆர்ஓ கிட்ட என்ன சொல்றாங்க? இன்க்ளூடிங் இன் மதுரை என்ன சொல்றாங்க? சார் ப்ராப்பர்ட்டி எல்லாம் வேல்யூ பண்ணி 1% கட்டுங்க சார். am I right or wrong? சார் ட்ரஸ்ட் ஒரு irrevocable கிளாஸ் போட போறோம், அல்லது ஒரு ட்ரஸ்டி வந்து தே எக்ஸ்பயர்ட் சம் பீப்புள், ஸோ போட போறோம். என்ன சொல்றாங்க? இல்ல போடு, நீ மாத்து 1% கட்டுன்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கு. ஸோ after that condemnation of delay, now it is commissioner has the power, then accreted liability. If condemnation is not granted, what will happen? You already are aware. And then extended validity below 2 crore, last 2 years இருந்தா, below 5 crore இருந்தா, you get for 10 years. Somebody asked me the other day, ஏன் சார் புதுசா வர்றதுக்கு ஏன் சார் கொடுக்க முடியாது? லாஸ்ட் 2 years இருந்தா தான் கொடுக்கறன்னு இருக்கு. What I understood is that there is no compliance history. புதுசா வந்தா what is the compliance history? I do not know. If there is any other reason, we can clarify with the commissioner shortly. And verification by the CIT, provisional registration by the provisional is only by CPC. No sir, even now the provisional will be only by the CPC, like the previous paradigm. And transition provisions 1st April 21 may condone the delay. See, this condonation of delay has come as a great boon to so many of the entities. I would like to say, even now, after 50,000 may be granted,
Do you believe all have come for renewal? No. There are many more. There is not even awareness of for some people, particularly in the small places and some small towns, innu parla. So that condemnation is a great boon that is available. And one more thing parunga, one time reapplication. I have highlighted there. I already mentioned it earlier. And the form for 332 is 104 for provisional, 105 for regular registration, and order is from 106 instead of the 10 AC, recent 10 AC, and instead of recent 10 AD, it will be 107 for the regular renewal. So this is the, இப்போ நம்ம போய் ஒரு கிளையண்ட்டுக்கு நம்ம பண்ணணும்னா, we have to open provisional na, எந்த form? Which form? Provisional na? 104. Regular na? 105. 105. And easily you can see the order will be 106 or 107. Now, 334 changing, switching regime. I don't want to take your time. You are already familiar in the 11.7. If we have the earlier one, first regime, and that will be over. Even those who were given 30th September 24, it will be over by 30. So we have to be switching over. So that I don't want to take your time. 334 tax on regular income. No change. No change. It is 30% on the specified income, and all the regular income, it will be at the rate applicable to that year. Only on the specified income, it will be 30%. Now, what is regular income? Very clear. Very clear. Number one, receipts from charitable religious activity. What is religious activity? For a temple, there are religious activity. There is pundi to whatever, donation, etc. School fees, college fees, hospital fees. So, that is the receipt from charitable or religious activity. Capital revenue receipt from property or investments. Many charities have. Rent varudhu, neriya perukku illaya, FD la interest varudhu, and then voluntary contributions is a way of life. It's very common for NPOs. And then gains from commercial activity received during the year. Gains from commercial activity can be the commercial which are incidental, not the commercial which are unrelated. Commercial which are incidental. And taxable regular income, I don't want to read and continue, same pattern. There is no change. In the computation of income, there is no change. And then specified income, there are 13 items. I don't want to take your time, but I'll just give sample in a while from now. 38 338 income not to be included in regular income. Income applied outside India, if approved by CBIT, not to be included. Corpus donation received by registered NPOs, not to be included. Corpus donation made with specific direction by the donor to treat as corpus and invested in permitted modes of investment. Remember one thing, for a long, long time, corpus donation is a requirement. That's one line. And the line is, this is to your corpus. அப்புறம் என்ன ஆகுது அது எங்க போகுது அது ஒன்றும் தெரியாது. Now it is so clear. என்னது, it has to be invested in accordance with the specified mode. Earlier இருந்தது 11.5ல, இப்போ 350. One more thing, no definition for corpus donation in the past. Now the definition has come. This is corpus donation. ஏறக்குறைய இந்த வேர்டிங் இருந்தது முன்னால 224ல இருந்தது, மற்ற சில இடத்துல இருந்தது. ஆனா இப்போ வந்து கிளியரா வந்துட்டது. 339 is corpus donation. Deemed corpus, that is the ATG2B, the previous one. Temple, church, gurdwara, etc. Now it is in 340. அங்க என்ன ப்ரொவிஷன் வந்தா அதுக்கு தான் யூட்டிலைஸ் பண்ணணும், அது வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணணும். அதுக்கு யூட்டிலைஸ் பண்ணலைன்னா it will get taxed. Same thing as before. Specified la, if I read, it will take 10 minutes. I don't want, so I'll just mention. For example, first one is anonymous donation. அந்த வருஷத்துல tax yearல I don't have to speak of assessment year and tax year because that we have discussed so many times already. So அந்த வருஷத்துல tax ஆயிரும். Any portion of the income applied directly, indirectly for any related person. Computation has come now. That is new. Related person, there was no computation in the past.
but now the computation has come. Similarly, any portion of the income applied outside India without CBDT approval, that also will be specified income. So I am not reading. You have 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12 and 13 is deemed application under section 341(5), not actually applied by the registered non-profit for its objects in India within the period of specified in section 341. The 11(5) for 11(2), the former 11(2), if it is not applied, this was already there. Only thing, if you remember, முதல்ல இந்த 5 வருஷத்தை நம்ம கன்வீனியன்ட்டா 6 வருஷத்துக்கு போவோம். Then it was curtailed to 5 years. Now this is now also it is only 5 years. Okay, 41 la application of income, again same thing, 85%. Same thing, disallowances are there. 40A3 is now 36(4) and TDS 40A1A, now it is 35B1 TDS. I don't want to go to reading all the sections, but same pattern. Cash disallowance, TDS பண்ணலினா அதனோட disallowance எல்லாம் இங்க வந்துருது. அடுத்தது accumulated income 5 years is there and all those conditions are there, and deemed accumulated income is nothing but see one thing, small addition. The 15% automatic ன்னு சொல்லிட்டு இருப்போம். நம்ம ஏதாச்சும் ஷார்டேஜ் வந்ததுன்னா அப்ளிகேஷன்ல எல்லாம் 15% என்றும், past 15 years என்றும். Now it is tightened. Now that 15% is called deemed accumulated. Regular income less application and accumulated income up to 15% of the regular income is deemed accumulated income. That also has to be invested in 350. இது இல்ல முன்னால. ஆனா அதையும் நம்ம 11(5) தான் போட்டுட்டு இருந்தோம். ஏன்னா அதை நம்ம போடலினா 13(1D) will come, and 13(1D) is another big story. Initially it used to be entire income used to be taxed if there was a violation. Then after that some cases in Karnataka, the Father Muller and the Working Women's Forum in Madras High Court and SLP dismissed by the department SLP. Then we said only the violated income. Only the violated income should be taxed and not the entire income. So 44, 45, 46, no need to repeat because it is nothing but the 11(4). 11(4) is 344. Easily you can remember. And incidental 11(4)A. 11(4)A, 345. 346 is the restriction on commercial activity for advance GPU. The proviso, section 215 proviso is now here in the thing. Now 347 books of accounts 12A irundadhan thing new. Only thing, rule is now 187 in the place of 17AA. Rule is 187, and again easy to remember. I told you 17AA 1 plus 7 8 in the side 1 on the side 7 போட்டுருங்க 157. And audit, same form is already 112. When income exceeds the threshold and return to be filed, same as 133, 139, 1, 4A, 4C, etc. There is no change. And permitted modes of investment, again section 11(5) தான் அப்படியே ரிப்பீட் பண்றாங்க. Specified violation applied for other than objects, commercial activity, etc. and benefits for religious community, etc. and other violations. இதெல்லாம் முன்னால இருந்ததுதான். இது புக்ஸ் மெயின்டெனன்ஸ் இல்லைனா வயலேஷன், ஆடிட் பண்ணலினா வயலேஷன், ரிட்டர்ன் இல்லைனா வயலேஷன், அட்வான்ஸ்மெண்ட்ல வந்துட்டு கமர்ஷியல் ரிசீட்ஸ் எக்ஸீட் ஆச்சுன்னா 20%க்கு மேல போச்சுன்னா வயலேஷன். இந்த 20% has become another norm. FCRலையும் 20% அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பெண்டிச்சர் 50 இருந்தது, அதுவும் 20 ஆயிருக்கு. இங்கேயும் 20%. அப்புறம் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் நாட் அலவுட், applied for objects not made from corpus, and no depreciation allowed. All this were there, and each one has a story. Depreciation na எடுத்துக்கிட்டீங்கன்னா 70s இருந்து கேஸ் லாஸ் போயிட்டு இருக்குது. இப்போ காலமா என்ன சொன்னாங்க, நாங்க வந்து அசட்டை மட்டும் இல்ல டிப்ரிசியேஷனையும் கிளைம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு போயிட்டு இருந்தது. Then it was blocked, no depreciation, etc. And application for approval, that is the 80G,
Same thing, only difference is in one form we can get to both done. 332 ல form 104 ல 105 ல ரெண்டுமே வந்துட்டு வாங்கிக்கலாம். Merger, this is the most wanted topic now, because hundreds of entities are not able to function themselves independently, so they want to merge it, but so many problems are faced. Land இருக்கு, அவங்க கிட்ட லேண்டை வந்துட்டு மெர்ஜ் பண்றதுனா என்ன செய்யறது? லேண்டில் வந்து அக்ரிகல்ச்சரல் லேண்ட் இருக்கு, 37B அப்ரூவல் போயிட்டு இருக்கு, அண்டர் தி தமிழ்நாடு லேண்ட் ரிஃபார்ம்ஸ் ஆக்ட்ல வந்துட்டு அப்ரூவல் இல்லாத இருக்கு, அந்த அப்ரூவலை வாங்க வேண்டி இருக்கு, அந்த மாதிரி ஒன்று போயிட்டு இருக்குது, அதை முடிச்சுட்டு தான் மெர்ஜ் பண்ணணுமா? So many issues are happening, and income tax also conditions are there. Objects have to be same. அப்புறம் அதுக்கடுத்த ஒரு கண்டிஷன், rules to be prescribed, and rules have not yet come. So this is where we are in 354, and 355 is interpretation, and now I'll take only 5 minutes for the forms. Rules, I don't think we should waste time. Rules, forms வந்து rules இருந்து வருது. Rule number is different. Rule number is different than the first set of rules. So 61 Act allowed us to explain. 25 and 26 does not allow us to explain, simply wants us to prove year after year, event after year. You prove that you have done it. Previously it was not like that. When there was a need to explain, we used to go and explain. That's what we have been doing regularly. Rules, just the number mattu paathukenga. 181 common application is prescribed. Earlier rule was 11AA 17A. 182 manner of computation of gains of commercial, new rule. It was not there before. 183 manner of computation of any portion of the income applied by registered NPO. It's a new rule. 84 exercise of the option. It was already there. Furnishing of statement. It was already there. Application under 342 for change of purpose. It was there in the section 11.3a. 11.3a. It was there, no form. We are used to make a letter, write a letter to the AO and get it, and AOs have been very considerate. Thanks to you all, sir, because many times கடைசியில் 5 நிமிஷத்துல தான் அக்யூமுலேஷன் டிசிஷன் எடுப்பாங்க. அதுவும் ட்ரஸ்டீஸ் கேட்ட ஆடிட்டர் சொல்ற மாதிரியே போட்டுலாட்டுருவாங்க. கடைசி 5 நிமிஷத்துல ஆடிட்டர் சொல்ற மாதிரி எத்தனை கோடிக்கு, சில சமயம் 20 கோடி 30 கோடி, ஏன்னா எதாவது வித்திருப்பாங்க, லேண்டை வித்திருப்பாங்க, கேபிட்டல் கெயின்ஸ் இருக்கும் இல்லையா? ஒருத்தர் சொல்லியிருப்பாங்க எஃப்டியில் போட்டா போதுன்னு இருப்பாங்க, இன்னொருத்தர் சொல்லியிருப்பாங்க அது போதாது பார்ட்டிக்கு வீங்க பார்த்துக்கங்க வாங்க. அந்த மாதிரி அட்வைஸ் தான் நம்ம அட்வைஸ் விட ரொம்ப எஃபெக்டிவ். ஆடிட்டரை விட அந்த மாதிரி கேள்விப்படுறாங்க பார்த்தீங்களா, அது அவங்களுக்கு ரொம்ப எஃபெக்டிவ். ஸோ கடைசி 5 நிமிஷத்துல நம்ம அப்லோட் பண்ண போவோம். அப்பதான் எலக்ட்ரிசிட்டியும் பிரச்சனையா இருக்கு, சர்வரும் பிரச்சனையா இருக்கு. நம்ம ஆளு சொல்லுவேன், சார் போகாது சார்மா. அப்பதான் வந்துட்டு டிசிஷன் எதுக்கு போடுறது, ஃபார்ம் 10ல போய் எதை போடுறது, அப்புறம் அதை போய் நம்ம ஜஸ்டிஃபை பண்ணணும்னா அப்ப யாரு நமக்கு ஹெல்ப், ஒரே ஏயோ தான். ஸோ அதனாலதான் இப்ப ஃபார்ம் வந்திருக்குது இப்போ. ஸோ யூ அண்டர்ஸ்டாண்ட். ஸோ கடைசி 5 நிமிஷத்துல நமக்கு கொடுத்த அந்த பெரிய ஒரு வரம் நம்ம மேலேயே வந்துருது, நீயே பாத்துக்க. அப்பதான் நம்ம ஏயோ கிட்ட போறோம். ஸோ நவ் தி ஃபார்ம் ஹஸ் கம். I think it will be helpful. I already know in the last 2-3 months they are saying, sir இந்த ஃபார்ம் வந்து எப்படி சார் இது, ஏன்னா 5வது வருஷம் சார், எத்தனை கோடி, இன்னும் ஒரு 15 கோடி இருக்கு சார், என்ன பண்ண போறீங்க, லேண்ட் வாங்கலான்னு இருக்கிறேன் சார், கிடைச்சிடுதா சார், அதுதான் இன்னும் கிடைக்கல சார். எவ்வளவு இருக்கு இப்போ, ஃபியூ மந்த்ஸ் இருக்குது, அதுக்குள்ள இப்போ மாத்தப்போ ஃபார்ம் வந்துட்டதுன்னு சொல்றாங்க சார். இட் சீம்ஸ் the form is not opening sir. This form for permitting for accumulation is not opening, I believe. So some of them are trying to apply for the change of purpose. இந்த change of purpose இப்பதான் சொல்லிட்டு இருந்தேன். நிறைய சர்ப்ளஸ் இருக்கும், கடைசியில் இந்த லாஸ்ட் டே, லாஸ்ட் 1 hour, half an hourல நாங்க அப்லோட் பண்ண போறப்ப தான் ட்ரஸ்டி சொல்லுவாங்க, நீங்க என்ன சொல்றீங்களோ அப்படி போட்டுக்கங்க சார். எப்படி போடுறது, எப்படி போட்டிருக்கணும் இல்ல இல்லையா? ஃபார்மை ஃபில்அப் பண்றது ஒண்ணு, அப்லோட் பண்றது ஒண்ணு, ரெசல்யூஷன் வேற வேணும். ரெசல்யூஷன் வேணும்னா ட்ரஸ்டீஸ் இருக்க மாட்டாங்க,
இதையெல்லாம் வச்சுக்கிட்டு இந்த கான்டெக்ட்ல தான் நம்ம வந்துட்டு போயிட்டு இருக்கிறோம். அதனாலதான் இந்த சேஞ்ச் ஆஃப் பர்பஸ் எவ்வளவு இம்பார்ட்டன்ட்னு சொல்ல வரேன். ஐ myself face and many others are facing. Okay, now rule 187, sorry, I already covered this and that is new. Okay, forms already பார்த்துட்டோம். In the place of 10A 104 provisional, in the place of 10AB 105, and in the place of the order 10AC, that is for the commissioner, 106 now instead of 10AC, 107 instead of 10AD, and one time again, second time I am saying, சில தடவை இந்த மாதிரி பாயிண்ட சென்ட்ரல் வையினா சில பேருக்கு அவ்வளவு புரியாது, நடு சென்டர்ல வையினா கொஞ்சம் புரியும். அதனாலதான் தப்பா எடுத்துக்காதீங்க. சில சமயத்துல இந்த சென்டர்ல வெயி நடு சென்டர்ல வெய்யுங்கிறத குழியில உலாதுன்னா புரியாது, டிச்சு குழியில உலாதுன்னா அப்படியா சார், சரி அந்த மாதிரி திருப்பி வருது. இட்ஸ் a beautiful provision available. If we come to know, if there are rejections, we can use this and avoid going to the ITAT unnecessarily. These are already available. 9A is now 108. 10, former 10 is now 109. Easy to remember. 109 easy. 9 plus 1, 10. முன்னால 10, இப்போ 109. அதே மாதிரி அங்க 9 பாருங்க, முன்னால 9, இப்போ 1 plus 8, 9. So this is how I am remembering, as I told you. Then 110 is a new form for application for change of purpose. இதை பத்தி தான் நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். And order under 342(2) is 111. If I understand, this is AO's order. No sir, this change of purpose is done by the assessing officer. We do not have to disturb the commissioner for this. But I know one thing, we have to prove why change is needed. It's my experience. Prove it is needed. Why? I have examples for building வந்து வேடந்தாங்கல்னு இருக்கு, உங்களுக்கு தெரியும், பேர்ட் சாங்சுவரி ஏரியா. அங்க வந்து பர்டிகுலர் ஏரியா, அங்க இருந்து பர்டிகுலர் ஏரியாக்குள்ள பில்டிங் கட்டக்கூடாது, அங்க போய் கட்டுறேன்னு 25 கோடி வச்சிருப்பாங்க ட்ரஸ்ட்ல. அங்க போய் ஆமா, அப்புறம் பர்மிஷன் இப்பதான் போட்டிருக்கிற சார்பாங்க. எப்போ? 4வது வருஷத்துல இப்பதான் நான் வந்து பர்மிஷன் போட்டிருக்கிறேன்பாங்க. 4வது வருஷத்துல பர்மிஷன் போய் எப்ப பர்மிஷன் வாங்கி எப்ப கட்டி யூட்டிலைசேஷன் சொல்லிட்டு காட்டுறது. நல்ல வேலையா 6வது வருஷம் இருந்தது அப்போ, இப்ப 6வது வருஷம் கிடையாது. Of course, we have already spoken. Only one thing I want to say here, small and large னு பிரிச்சிருக்காங்க 112ல. What is small, what is large? 2 parameters. ஒன்னு வந்துட்டு application outside India, இன்னொன்னு வந்துட்டு foreign contribution. முன்னால threshold கிடையாது, இப்போ 10 lakhs both for application outside India and foreign contribution. If it is below 10 lakhs, then it is a small. If it is above, it is large. 10 BB க்கும் B க்கு என்ன வித்தியாசம்? Lot of difference. END போதாது, எலக்ட்ரானிக் அண்ட் நான் எலக்ட்ரானிக் போதாது, எலக்ட்ரிக் ஷாக் மாதிரி END-னால அத்தனை டர்ன் ஓவரை வச்சுக்கிட்டு END-யை பிரிச்சு கொடுக்கணும்னா பாத்துக்கங்க. ஆனா சில சமயத்தில் ஃபேஸ்லெஸ் அசஸ்மெண்ட்ல ரொம்ப அதிகமா கேட்காது, அப்படியே போயிட்டுது. கமிஷனரேட் ஓப்பனா சொல்லிடுறோம், பாட்டுக்கு போயிருது. பட் டுகெதர் வித் தட் we also want to share the difficulty for 100 crore 300 crore இன்ஸ்டிடியூஷன்ல END எடுத்து பிரிச்சு போட்டு 10B-ல போட்டு இப்ப இருக்கிற 112ல போட்டு அதே இதை வந்து ITR 7ல போய் போட்டு ரெண்டுக்கு மிக்ஸ் மேட்ச் இல்லாத அப்லோட் பண்ணணும்னு சொன்னா பேர் சொல்றாங்க ட்ரஸ்ட். பட் கேன் வி லீவ் இட்? சோ இது பழசு. 10BD is 113, 10B is 114. So the new law has not changed the terminology or words, but it has completely changed the consequences and the future. So if somebody can say what is the history, past was a history, we also ran the history. What is the future? Mystery, complete mystery. Thanks to magnanimous commissioner and team, we are able to solve some mysteries. Document illadadukku document, provision illadadukku undertaking, அது மாதிரி நம்ம போய்கிட்டு இருக்கிறோம். But unless we take extraordinary care and caution, it
going to be very, very challenging for us. But people in this state, Tamil Mandala, அதுவும் மதுரைக்கும் தெற்கு தமிழ்நாட்டில், whether it is spiritual activities, so many of you are involved. I know when it is coming to RPE, I have a privilege to be at advisory team. Abhisheks, எங்க இருக்காரா? எங்க Abhisheks? You know, and again there is commissioner is magnanimous. கொண்டுட்டு வா, இருக்கிற டாக்குமெண்ட் எடுத்துட்டு வா, டிஜிட்டல் நாள் எடுத்துட்டு வான்னு சொல்லி கேள்விப்பட்டேன். டிஜிட்டல் நாள் எடுத்துட்டு வா, பேப்பர் இல்லைன்னு சொல்லி. So in the south of Tamil Nadu, the spiritual activities, the temples, so many of them, including the Madurai Meenakshi too, so many others. And then the education centers, Tamil Nadu, south of Tamil Nadu is education center. So many educational institutions. And our own involvement in these NPOs. We cannot avoid NPOs. Either we are born in the non-profit hospitals. If we have escaped non-profit hospitals, then we are in the non-profit schools. Even today, correct, no school can be done other than through a profit mode. Even today. Even today. Hospitals can be in for-profit. You know already. Even medical college integrated with the hospital can be in non-for-profit mode, medical college. But not schools. Have any of us missed the school? If we have missed the school, I won't be in front of you to talk to you. You will not be here to be a responsible professional in the country for nation building by contributing to non-profit in this country. It is not simply auditing and ticking. It is contributing to the nation building, because the sir said in the beginning again, some words have one chapter. What is that? What government cannot do, only one other category of people can do, that is the non-profit organizations. Let it be in education, let it be in medical, let it be in social activities, it is the non-profit organizations. And two categories: islands of prosperity, ocean of poverty. The NPOs, in my 40 plus years of experience, touching the ocean in their own humble way, in their own limited way. And for that touch, it is that the department with this empathy and consideration and magnanimity is helping to grant the renewals and registrations and approvals, and we are able to do our part. And our part is not limited to auditing, because I know some of you are involved in not just auditing. You are there as their advisor, you are there as the member, sometimes in their board of trustees or governing body. I know what it means. I know what it means in terms of time, and in terms of contribution, and also in terms of frustration. நம்ம சொல்லி பார்ப்போம், இவன் சொல்லிக்கிட்டா தான் இருப்பான் இப்படி, எப்போ இப்படி சொல்லாத இருக்காரு, பரவாயில்ல சார், எங்களுக்கு சார் டிபார்ட்மெண்ட்லயே கரெக்டா செஞ்சிருவாங்க சார், இவங்க விட மாட்டேங்கிறாங்க சார். இதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். But these are the things that is contributing to us to do